இந்த வேலைக்கு மிகவும் விசேஷமான வேலை. நம்ம எல்லோரும் அவர்களோட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதான இந்த ரெகோபோத் வேதாகம கல்லூரி திறப்பு விழாவானது இப்பொழுது நடைபெற போகிறது. The inauguration of Bible Study Center of Rehoboth Bible Institute is going to happen in a very short time. Affiliated by St. Andrews Theological College of and Seminary, NC and USA. இதுவரையிலே இதை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறான அந்த ஐயா டாக்டர் சாம் டேனியல் ஐயா, டைரக்டர் அண்ட் பிரின்சிபல் ரெகோபோத் பைபிள் இன்ஸ்டிடியூட் ஐயா அவர்களை என்பதாக அழைக்கிறேன். அதோடு சேர்ந்து உங்களோட இணைந்து எங்களுடைய அகாடமிக் ரிலேஷன் டைரக்டர் பாதுரை அண்ணன் அவர்களையும், அது மாத்திரமல்லாதபடி இவாஞ்சலிக்கல் டைரக்டர் இவாஞ்சலிஸ்ட் பிரபுதனியல் அவர்களையும் நான் முன்பதாக அழைக்கிறேன். இந்த வேலையில நம்ம எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கிறதான இந்த ஸ்கிரீன்ல இந்த இனாகுரேஷனான ஒரு காரியத்தை ஆரம்பிக்க போறாங்க. இப்பொழுது ஒரு சொல்லை செய்து முடிந்தவுடன் அந்த காரியம் எதிரிலே காணப்படும். அதிலிருந்து வேதாகம கல்லூரியானது ஆரம்பிக்கப்படுகிறது என்பதை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் அவர்கள் பாராட்டி இருக்கிற அளவில்லாத சிறுவைகளுக்காக அவருடைய இலக்கங்களுக்காக நம்முடைய தேவனை நோக்கி நம்ம பார்ப்போம். திரும்ப நிறைந்த அன்பில் பரலோகத்தை ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல விதமான நேரத்தை நன்றி செலுத்துகிறோம். நீ முன்குறித்தபடியே, நீ தீர்மானித்திருக்கிறபடியே இந்த நாளிலே தகவலை இந்த ஸ்தலத்துல இப்படிப்பட்டதான வேத வாக்கியங்களை கற்றுக்கொள்ளுகிற பாக்கியத்தையும் சாக்கியத்தையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற திருவைகளுக்காக சொல்கிறான். அன்றைய இன்றைய தினத்திலே உங்களுடைய ஊழியர்களாய் உங்களுடைய கட்டுரை பிள்ளைகளை நாங்கள் சேர்ந்து ரெகோபோத் வேதாகம அன்றைய இன்ஸ்டிடியூட் கல்லூரிய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்துல நாங்கள் இதை பிரதிஷ்டை பண்ணி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாள் முதல் கொண்டு இந்த ஸ்தலத்துல அநேக தேவனுடைய வார்த்தைகளை அறிந்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா நாங்கள் சொல்லிக்கிறோம். தேவரே ஓபேத் ஏதோனுடைய வீட்டிலே உங்களுடைய உடன்படிக்கை பெட்டியானது இருக்கையில் ஓபேத்தையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான யாவையும் ஆசீர்வதித்தது போல இந்த ஸ்தலத்துல வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பதோடு மாத்திரம் இல்லாம இந்த ஊழியத்தை தாங்கி நடத்தி கொண்டு வருகிற அன்பு ஊழியர்களையும் அன்பு மக்களையும் இந்த ஸ்தலத்தையும் அதே நாமத்தில் நாங்கள் பிரதிஷ்டை பண்ணி ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதிக்கிறார் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஐயா அவர்கள் நான் இந்த லேப்டாப் மவுஸ்ல கிளிக் பண்ணும்போது இந்த ஸ்கிரீன்ல ரெகோபோத் பைபிள் ஸ்டடி இன்ஸ்டிடியூட் ஆரம்பிக்கப்படுகிறது. நம்ம எல்லோரும் அப்படியே எழுந்து நிற்போமா? கட்டுடைய பெரிதான இருக்கிறது. எல்லா பரிசுத்தவான்கள் முன்னிலையிலே Jesus Andrews Theological College and Seminary. Thanks to our Bishop Uncle and thanks to our Principal. வந்துதான் எல்லா பொதுவிலும் ஆண்டுலாம் சாலை நன்றி தெரிவிக்கிறேன். நல்ல கரங்கள் மிஷன் அகாடமி டைரக்டரும் இவாஞ்சலிக்கல் டைரக்டர்ஸும் இந்த விழாவை தலைமையை நடந்து கொண்டிருக்கிறதான டாக்டர் சாம் டேனியல் ஐயா அவர்கள், டைரக்டர் பிரின்சிபல் ஐயா அவர்கள், ரெகோபோத் பைபிள் இன்ஸ்டிடியூட் சென்னையில அவர்களை எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் ஊழியத்தின் சார்பாகவும் அம்மா அவர்கள் தேவையில் அவர்கள்
சால்வை போத்தி கௌரவிப்பாரு. டைரக்டர் பிரின்சிபல் ஐயா அவர்களுக்கு சால்வை போத்தி கௌரவிப்பார்கள். அதை தொடர்ந்து அதைத் தொடர்ந்து நினைவு பரிசாக நாமத்திலே இருக்கிறதான இவன் பாதுரை டைரக்டர் ஐயா அவர்களை நாமத்திலே இருக்கிறார். டைரக்டர் பிரின்சிபல் ஐயா அவர்களை கௌரவிக்கிறேன் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதைத் தொடர்ந்து நம்மளுக்கு இருக்கிறாங்க இவாஞ்சலிக்கல் டைரக்டர் பிரபுடேனியல் ஐயா அவர்களை சால்வை போற்றி கௌரவிக்குமாறு டைரக்டர் நமக்கு இருக்கிறாங்க மூத்த ஊழியர்கள் ஐயா அவர்கள் பாஸ்டர் தாம்சன் ஐயா. தேங்க்யூ தாம்சன் ஐயா அவர்களை கௌரவிக்கக்கூடிய நமத்திலே பார்த்துறாங்க. இதை தொடர்ந்து நமத்திலே நம்முடைய பக்கத்து சபையிலே வந்திருக்கிறாங்க பாஸ்டர் தீமோத்தி ஐயா அவர்களை கௌரவிக்குரிய நான் அன்போடு அழைக்கிறேன். எங்களுடைய இவாஞ்சலிக்கல் டைரக்டர் அவர்கள் பிரபுடேனியல் ஐயா அவர்கள் கௌரவிக்கிறார்கள். மத்தியில் வந்திருக்கிறாங்க எவாஞ்சலிஸ்ட் ஜான் சாலமன் ஐயா அவர்களையும் பாஸ்டர் சதீஷ் ஐயா அவர்களையும் நான் என்பதை அழைக்கிறேன். இந்த வேளையில நினைவு பரிசு மத்தியில் இருக்கிறாங்க சென்ட்ரல் கோஆர்டினேட்டர் தினகரன் அவர்கள் எனக்கு பெற்ற நினைவு பரிசை கொடுத்து உங்களுடைய கௌரவிக்கின்ற நான் அழைக்கிறேன். திறந்து வைக்கிறாங்க வேதாரம்ப கல்லூரியின் இயக்குனர் மற்றும் பிரின்சிபல் ஐயா அவர்கள் இந்த வேதாரம்ப கல்லூரியை குறித்தும் அதற்கான சாராம்சங்கள் என்ன அதற்குரிய விரிவுரையை நமக்கு எழுதிய அந்த ஐயா அவர்கள் இது வழியில் எல்லாருக்காக நிறைந்த எங்கள் ஆண்டவரே செலுத்துகிறோம். ஒரு நல்ல யாவரும் தன்னுடைய ஊழியத்தை செய்கிறோம் ஊழியத்திலும் முடிவுகளாக எங்களை நான் தாழ்த்தி கொடுக்கிறோம். தொடர்ந்து பிரச்சனைகளை யாரும் செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும்
அன்பான நல்வாழ்த்துகளும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதியான ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு கொஞ்சம் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் வாழ்த்துகிறேன். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு பெரிய சந்தோஷம். இந்த நாட்களில் சபைகளில எல்லா விதமான ஈவெண்ட் இருக்கும், எல்லா விதமான ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். ஆனா வேதத்தை கற்றுக்கொள்வது என்பது மாத்திரம் நிறைய சபைகளில இல்லைன்னு இல்லை, அநேக சபைகளில குறைவாக இருக்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப சொல்லும் போது அருமையான பாஸ்டர் நல்ல ஒரு வார்த்தையை சொல்லி சொல்லுவானா, யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 39வது வசனம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். இந்த வேதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்ததனுடைய நோக்கம் ஆராய்ந்து பார்த்து எப்படியாகிலும் அதில் எதை நம்ம பெற்றுக்கொள்ளணும். வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் என்ன இருக்கிறது, அவன் நித்திய ஜீவனை ஒருவர் பெற்றுக்கொள்ள வேண்டும்னா எதை அவன் ஆராய்ந்து பார்க்கணும், வேதத்தை ஆராய்ந்து பார்க்கணும். இன்னைக்கு நிறைய நம்ம காரியங்களை பார்க்கும் பொழுது வசனங்களை அங்காங்க நம்ம எடுத்து சொந்தமாக்கி கொள்ளுகிறோம், அங்காங்க எடுத்து நம்ம பிரசங்கித்துக் கொள்ளுகிறோம். ஆனா ஒரு பக்கம் அது இருந்தாலும் இந்த வேதத்தை ஆராய்வதனுடைய நோக்கம் இழந்து போன எதை நம்ம பெற்றுக்கொள்ளபடி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள. இது யாரு இழந்தது அப்படின்னு நமக்கு தெரியும். ஆதியில தேவன் அழகா மனுஷனை உண்டாக்கி அவனுக்குள்ள தன்னுடைய சுவாசத்தை ஊதி அந்த நித்திய ஜீவனுக்குரிய கிருபை அவனுக்குள்ள வைத்தார். ஆனா ஒரு மனுஷனுடைய நீர்தலினால ரோமர்கள் நிருபத்துல 5ஆம் அதிகாரம் 12வது வசனமும் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே நமக்கு வாசிக்கிறோம். ஒருவருடைய மீறுதலினாலே இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் மரணமும் 12வது வசனம் 12 இப்படியாக 17 ஒருவருடைய மீறுதலினாலே அந்த ஒருவர் மூலமாய் ஒரு மனுஷனுடைய மீறுதல் தான் எல்லாருக்குள்ளேயும் எது ஆண்டு கொண்டதான், மரணம் ஆண்டு கொண்டது. இந்த மரணம் என்பது இந்த நித்திய ஜீவனுக்கு போகக்கூடாதபடி இருக்கிற ஒரு தடை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அவங்க ஒரு மனுஷன் யார் அப்படின்னா ஆதாமுதான். இப்ப மனுஷனை ஆண்டவர் உண்டாக்கும் பொழுது அவனை எப்படி உண்டாக்கினார் அப்படின்றது நம்ம எல்லாரும் அறிந்த காரியங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26, 27 வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அவர் சொல்றாரு, நமது ரூபத்தின்படி நமது சாயின்படி மனுஷன் என்ன பண்ணணுமா. அப்ப மனுஷனை உண்டாக்கும் போதே அவனை எப்படிதான் ஆண்டவர் சிருஷ்டித்தார் அப்படின்னா தேவ சாயலாகத்தான். அவங்க தேவ சாயல் என்பது எது, அந்த தேவன் ஒருவர், இந்த 2 பேரும் ஆதாமும் ஏவாளும் 2 பேரும் தேவன் உண்டாக்கும் போது அவங்க யாரும் சரவண ஸ்டோர்லயோ ஜெயச்சந்திரன் ஸ்டோர்லயோ போத்தீஸ்லயோ போய் என்ன பண்ணிக்கல, வஸ்திரங்கள் வாங்கி கொண்டு என்ன பண்ணிக்கல, உடுத்திட்டு இல்லை. தேவன் அவர்களை உண்டாக்கிய போதே அவங்க இருவரும் நிர்வாணிகளாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் 2 நிர்வாணிகளாக இருக்கும் பொழுது ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொள்ளும் பொழுது எந்த விதமான வெட்கம் இல்லாதபடி, எந்த விதமான நெருடல் இல்லாதபடி ஒருவரை ஒரு பார்த்து கொண்டார்கள். காரணம், ஆதாமையும் தேவ சாயல் மூடி இருக்கிறது, ஏவாளையும் தேவ சாயல் மூடி இருக்கிறது. இந்த 2 பேரும் ஒருவர் பார்க்கும் பொழுது அவங்க சித்த, அவங்க பார்வை, அவங்க எண்ணம் எல்லாம் தெய்வீகத்துக்கு ஏதுவாக இருக்கிறது. அதனால அவங்களுக்குள்ள பாவம் என்ன பண்ணல. ஆமா, அவங்க ஒருவரை ஒருவர் வித்தியாசமாய் பார்த்துக் கொள்ளவில்லை. ஆனா இன்றைக்கு தேவன் உண்டாக்கின, தேவன் கொடுத்த அந்த தேவ சாயலை இழந்தார்களோ அன்றைக்கு 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்க, தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்வதற்கு வெட்கப்பட்டு அவர்கள் ஓடி தோட்டத்திலே ஒளிந்து கொண்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவன் நம்முடைய மனுஷனை உண்டாக்கும் போது அந்த தேவ சாயல், அப்ப தேவ சாயல் என்பது என்ன,
எபேசியருக்கு எழுதின நிருபத்துல 4ஆம் அதிகாரம், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல நம்ம இப்படி வாசிக்கிறோம். தேவ சாயல் என்பது என்ன? மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை கருத்தில் கொள்ளும். அப்ப தேவனுடைய சாயல் என்பது மெய்யான நீதி, பரிசுத்தம். அப்ப தேவனுடைய மெய்யான நீதியும் தேவனுடைய பரிசுத்தம் தான் தேவ சாயல். இன்னொரு இடத்துல கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்பீங்களா? கொலோசியர் 3:10 சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக பூரண அறிவு, பூரண அறிவு. மெய்யான நீதி, பரிசுத்தம், பூரண அறிவு. இந்த பூரண அறிவை நம்ம சும்மா நம்ம உதாரணமா சொல்லணும்னா, இப்போ ஆண்டவர் ஆதாமை அழகா கொண்டு வந்து தோட்டத்தில் வைத்தார், ஏவாளி ஆண்டு தோட்டத்தில் வைத்து சகல மிருகங்களையும் அழகா கொண்டு வந்து அவங்களுக்கு முன்பாக நிறுத்தினார். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, ஆதாம் எந்தெந்த மிருகத்துக்கு எந்தெந்த பெயர் வைக்கிறானோ அதுதான் பெயர். இப்ப நம்ம சபையில பாத்தீங்கன்னா ஞானஸ்நானம் கொடுக்கணும். ஒரு 10 பேர் சபையில நிறைய பேர் பாத்தீங்கன்னா மெர்சி, கிரேசி, அதுக்கப்புறம் போனீங்கன்னா கொஞ்சம் ரூத், எஸ்தர், நகோமி, இப்படிதான் இருக்கும். நம்ம அந்த பேர் நிறைய இருக்கு. ஏன்னா அதுக்கு மேல நமக்கு பேர் தெரியாது. ஏன் பேர் தெரியாதுன்னா அவ்வளவுதான் இருக்குது. ரூத் 1, ரூத் 2 நம்ம வைக்க மாட்டோம். ஏன்னா அதுக்கப்புறம் தெரியாது நமக்கு. ஆனா அதனாலதான் நிறைய சபையில பாத்தீங்கன்னா ரூத் அம்மா அப்படின்னா 4 ரூத் அம்மா எழுதுகிறோம், எஸ்தர் அம்மானா 4 எஸ்தர் அம்மா எழுதுகிறோம். அதனாலதான் தீர்க்கதரிசிகள் கூட ஒரு கர்த்தர் எஸ்தரோடு பேசினாங்க, எல்லாம் எஸ்தர் நினைச்சுக்க வேண்டியதுதான். கர்த்தர் கூட என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, பேசுறாரு அப்படி. ஆனா ஆதாம் கிட்ட கொண்டு போய் விட்ட பாத்திரத்துல அதுதான் பூர்ண அறிவு. ஒரு மிருகத்துக்கு வைத்த பெயரை இன்னொரு மிருகத்துக்கு வைக்கல. ஒரு ஒரு சிங்கத்துக்கு வைத்த பேரை அது ஒரு புலிக்கு வைக்கிறது. புலி அப்படின்னா புலிதான். அதுக்கப்புறம் புலி 1, புலி 2 இல்ல. ஏன் இல்ல? தேவனுடைய பூர்ண அறிவு ஆதாமுக்கு இருந்ததுனால எங்க இருந்து கண்டுபிடிச்சிருப்பாரு? இல்ல ஏதாவது எங்கேயாவது அவர் பெரிய டிக்ஷனரி கொடுத்து பார்த்து வச்சுப்பான்னு சொன்னாரு? இல்ல, தேவனுடைய பூர்ண அறிவு ஒரு மனுஷனுக்குள்ள வரும் பொழுது தேவன் என்ன செய்கிறாரோ அது எல்லாம் ஞானமும் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிறது. ஆனா என்றைக்கு இந்த மனுஷனுக்குள்ள மீறுதல், இந்த மனுஷனுக்குள்ளதான கீழ்ப்படி அவன் என்னைக்கு வந்ததோ அந்த தேவ சாயல் என்கிற மெய்யான நீதியையும் மெய்யான அந்த பூர்ண அறிவையும் பரிசுத்தத்தை அவன் இழந்த போது இருவரும் நிர்வாணிகள் என்று புரிந்து கொண்டார்கள். அப்ப இந்த தேவ சாயலை இழந்த மாத்திரத்துல இந்த சரீரம் 2 பேரும் பார்க்கும்போது என்ன தெரியுமா ஆயிடுச்சு? இதுவும் மண்ணான சரீரம், இதுவும் மண்ணான சரீரம். அப்ப தேவ மகிமை நிறைந்திருந்த அந்த சரீரத்தை இவர்கள் அதை இழந்த மாத்திரத்துல இவர்கள் மண்ணான சரீரமாய் மாற்றிக்கொண்டு நம்மளை போல மனுஷர்களாக இருந்தார்கள். நல்ல கவனிங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம பார்ப்போம். ஏன்னா ஆதியாகமம் 5:3 ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படி, பாருங்க, தன் சாயல் தன் ரூபம். ஆனா இந்த ஆதாமையும் ஏவாளையும் தேவன் எப்படி சிருஷ்டித்தாரு? தேவ சாயல். அவர் சொன்ன நமது சாயலும் நமது ரூபம். அப்ப இந்த ஆதாமையும் ஏவாளையும் தேவ சாயல் படி தேவ ரூபத்தின்படி ஆண்டவர் சிருஷ்டித்தார். ஆனா என்றைக்கு இந்த சாயலை இவர்கள் இழந்தார்களோ அதுக்கப்புறம் இவர்கள் பிள்ளைகள் பெற்றெடுக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா ஆதாமின் சாயல், ஆதாமின் ரூபம். அதனாலதான் இன்னைக்கு நமக்கு கீழ்படியாம இருக்கும் பாருங்க. இன்னைக்கு நம்ம சொல்ற பேச்சை நம்ம கேட்க மாட்டோம் பாருங்க. அதுக்கு காரணம் யாருடைய சாயல்? இது யாருடைய வித்து? ஆமா, அங்க இருந்த வித்து. அப்புறம் அதை மட்டும் எப்படி மாறிடும்? 8 மணிக்கு சாப்பிட்டு வாங்கினா அது எப்படி நம்ம வந்துருவோம்? வர முடியாது, வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது? நாங்க ஆதாமின் சாயல். அதனாலதான் நம்ம போர்டு நம்ம ஆராதனை, காலை ஆராதனை 8 மணி அப்படின்னு நம்ம போட்டுருக்கோம்ல. 8 மணிக்கு பாஸ் வந்து பாடிட்டு போனோம். இல்லைன்னா நம்ம எல்லாம் எப்போ வருவோம்? நம்ம கஷ்டம் பாசங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க பக்கத்துலேயே வந்துருவாங்க. நாங்க எவ்வளவு பிரச்சனையை தாண்டி தான் என்ன பண்ணணும்? நம்ம இன்னும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் முடிவெளியாவது வந்து ஒரு ஆசீர்வாதம் என்ன பண்ணிட்டு போயிடணும். ஆமா, ஒரு காலம் வச்சுட்டு போயிட்டோம்னா அந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமான நாம நம்ம மாத்திரம் எப்படி மாறிடுவோம்? இது யாருடைய சாயல்? இது
ஆமா, இப்படி இந்த மண்ணான சரீரத்துக்குள்ள எது பிரவேசித்தது உள்ள அப்படின்னா, ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பார்ப்பீங்களா? ரோமர் 6:6 வாசிக்கலாம். இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாத- இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு. பாவ சரீரம் ஒழிந்து போகும். ஆமா, என்ன சரீரம்? இந்த மண்ணான சரீரம், மகிமை தரித்துக் கொண்டிருந்த சரீரம் மகிமையை இழந்த போது சாதாரண மண்ணான சரீரம் நம்மள போல ஒரு நல்ல ஒரு மண்ணான சரீரம் அப்படி ஆயிருச்சு. ஏன்னா அந்த சரீரத்துக்கு அப்புறமா வஸ்திரம் தேவைப்படுது, அந்த சிந்தை மாறி போயிருச்சு, பார்வை மாறி போயிடுச்சு, எண்ணங்கள் மாறி போயிருச்சு. ஒரு மிருகம் தன்னை பட்சிக்கிறத நம்ம பார்க்கிறோம், ஒன்று கடித்துக் கொள்ளுகிறத நம்ம பார்க்கிறோம். பின்னாட்சியில் மனிதர்களை கொலை செய்வதாக மாறிவிட்டார்கள். இது அந்த மண்ணான சரீரத்துல உண்டாகிற காரணம். அப்ப இந்த மண்ணான சரீரத்துல எது உள்ள பிரவேசித்ததுன்னா பாவம் வந்துருச்சு. உள்ள எது வந்துருச்சு? பாவம். அப்ப இந்த பாவம் வந்த உடனே இது என்ன சரீரமா? பாவ சரீரம். அப்ப இந்த பாவ சரீரம் இருக்குதுன்னா எதுக்குதான் நம்ம ஊழியம் செய்வோம்? பாவத்தை நான் சொல்ல வசனம் சொல்லுது, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி பாவ சரீரம் என்ன பண்ணணுமா? ஒழிந்து போகும் பொருட்டு. ஏன் தூரம் வருமா அப்படின்னா, அந்த சரீரத்துக்குள்ள பாவம் எப்போ வருது? ஒருவருடைய மீறுதலினாலே, ஒருவருடைய கீழ்ப்படியாமையினாலே பாவம் உள்ள வருகிறது. பாவம் வந்த உடனே அடுத்து என்ன வரணும் அப்படின்னா, 7ஆம் அதிகாரம், ரோமர் 7ஆம் அதிகாரம் 24வது வசனம். நிர்பந்தமான மனுஷன் இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்கும்? இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை? என்ன சரீரம் வந்துச்சு இப்ப? அப்ப பாவம் உள்ள வந்தா என்ன வரணும்? அடுத்தது பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப இந்த பாவ சரீரம் எதற்குரிய சரீரமா மாறிடுச்சு? மரணத்துக்குரிய சரீரமாக மாறிடுச்சு. அந்த மனுஷன், தேவ மனுஷன் சொல்றாரு என்னன்னா, நிர்பந்தமான மனுஷனா. என்ன மனுஷன்? ஏன் நிர்பந்தமான மனுஷனா? நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்கிறேன். நான் விரும்புகிறதை செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா விரும்பாததை செய்வதற்கு என்னோடு கூட போராடுகிறேன். எனக்குள்ள வேறொரு பிரமாணம் ஒன்று இருக்கிறது. அந்த பிரமாணம் பாவ பிரமாணம். அந்த பாவ பிரமாணம் என்னை கொண்டு போகிறது என்றால் மரணத்துக்கு ஏதுவாக கொண்டு போகிறது மரண சரீரம். அந்த மனுஷன் கதறார். யார்கிட்ட பேசுகிறாருன்னா, விசுவாசிகிட்ட பேசுகிறப்போ அந்த 2 அதிகாரம், 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரமும் நியாய பிரமாணம் அறிந்தவர்களோடு கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நமக்கு அப்புறம் வரும். அப்ப இந்த மரண சரீரம், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? அப்ப இந்த மகிமை இழந்த உடனேயே சாதாரண ஒரு சரீரம் மண்ணான சரீரமா மாறிடுச்சு, சாதாரண பாவத்துக்குரிய சரீரமா மாறிடுச்சு, மரண சரீரமா மாறிடுச்சு. இந்த மரண சரீரம் என்பது எதற்குரியதாக இருக்கிறது? 1 கொரிந்தியர் எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 44வது வசனம். 1 கொரிந்தியர் 15:44வது வசனம். ஜென்ம சரீரம் விளைக்கப்படும். என்ன சரீரம்? இந்த ஜென்ம சரீரம். சில பேர் சொல்லுவாங்கல்ல, ஜென்மம், இந்த ஜென்மம் மாறாது. ரோட்ல பேசுறது என்ன ஜென்மமா அது அப்படின்வாங்கல்ல. எத்தனை முறை பேசினாலும் எத்தனை முறை சொன்னாலும் அது என்ன பண்ணாது? திருந்தாது. ஏன் திருந்தாது? கோவம் உங்களுக்கு வரணும். ஏன்? இந்த ஜென்மம் திரும்பவே திருந்தாது. ஏன்னா எங்கிருந்து வந்த சரீரம்? அந்த ஜென்ம சரீரம் அங்க மேல இருந்து வந்தது, ஆதாமுல இருந்து வந்தது. எப்படி? அந்த ஜென்ம சரீரம் என்பது எதனால உண்டாக்கப்பட்டது அப்படின்னா, ஆதாமுடைய வித்து. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். 1 பேதுரு 1:23 வசனம் வாசிக்கலாம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே. 2 வித்து இருக்குது பாருங்க. அழிவுள்ள வித்து, அழிவில்லாத வித்து. இந்த அழிவுள்ள வித்து எதை உண்டாக்குகிறதுனா, அழிவுக்கானதை அழிவுக்குரியதை உண்டாக்குகிறது. இப்ப நம்ம எல்லாரும் அழிவுள்ள வித்தினாலே, இந்த சரீரம் என்பது ஆதாமுடைய வித்து. இப்ப ஆதாம் அப்படியே கடந்து வரும்போது அப்பா அம்மா, என்னுடைய அப்பா அம்மாவுடைய வித்து தான் இந்த சரீரம். அப்ப இந்த சரீரமானது என்ன ஆகும் அப்படின்னா, இது அழிவுள்ள வித்து, அழிவுக்குரியது.
அப்ப இந்த அந்த அழிவுள்ள வித்தினால் எப்படி இந்த சரீரமானது உண்டாக்கப்பட்டதோ அப்படி போல என்ன வித்தினால நம்ம பிறக்கணுமா? அழிவில்லாத வித்து. என்ன வித்து? அழிவில்லாத வித்து. அப்ப இந்த அழிவில்லாத வித்துனாலதான் நீங்களும் நானும் மறுபடியும் பிறக்க வேண்டும். எப்படி பிறக்கணும்? மறுபடியும் பிறக்கணும். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் 5வது வசனம், இந்த 2 வசனத்துல நம்ம வாசிப்போம். மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தின் காலமாட்டான் என்று ஆண்டவர் வந்து மறுபடி பிறக்கிறது குறித்து பேசுறாரு. யார்கிட்ட பேசுறாரு? நிக்கோதேமு. யார்கிட்ட? ஆமா, அவர் போதகர், அவர் பாஸ்டர். ஏன்னா முதல் வசனத்துல வாசிப்பீங்களா? அவர் யார்? அவரு யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். ரைட். 9வது வசனத்தை வாசிங்க. அதற்கு நிக்கோதேமு இது எப்படி ஆகும் என்றான். அடுத்த வசனம், இயேசு நிக்கோதேமை நோக்கி இஸ்ரவேலின் போதகனாய் இருந்தும், ஆமா, இஸ்ரவேலிலே நீ பாஸ்டர் போதகனாய் இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? அவனே என்ன கேட்கிறாருன்னா, நம்மால தப்பா கேட்டாரு. எப்படி தப்பு கேட்டாரு? மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னு ஒண்ணு கொஞ்சம் கூட யோசிக்கல. நம்ம சொல்றாரு, முதிர் வயதாக இருக்கையில் எப்படி நான் மீண்டும் அப்பா வயிற்றுக்குள்ள போய் நான் எப்படி பிறக்க முடியும்? முதிர் வயதா இருக்கும் போது பிறக்க வேண்டாம், குழந்தைய பிறந்த திருப்பி அப்பா வயிற்றுல போய் பிறக்க முடியுமா என்ன? இல்ல, ஆமா ஆமா, நம்ம கொஞ்சம் வேகமா கேட்கிறாங்க. கேட்டாரு, இப்போ சொல்றாரு, இஸ்ரவேலில் போதகனா இருந்தும் இது எப்படி அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, ஏன் அப்ப எப்படியா நீ பிரசங்கிக்கிற? உங்ககிட்ட இருக்கிற ஆத்மா எப்படியா இருந்தாலும் கேட்டுக்கணும். இல்ல, இஸ்ரவேலில் போதகனா இருந்தும் அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, ஆவியினால ஜலத்தினால என்ன பண்ணணும்? பிறக்கணும் அப்படின்றாரு. அப்ப கூட அவர் ஒரு மாதிரி யோசிக்கிறாரு, எப்படியா முடியும்? அவர் காற்று தான் விரும்புகிறபடி வீசுகிறது இவ்வளவு சொல்லி பிறகு கூட அவர் ஒன்றும் இதுல ஏற்கிற மாதிரி இல்லை. அவர் சொல்றாரு, அது கோபம், சும்மா சொல்ற கோபம் வந்துருங்க. ஏன் இதையா நீ பாஸ்டா இருக்க தெரியாமையா இருக்கிறேன் அப்படின்னு கேட்கறது இல்ல. இந்த மாதிரி கேட்க மாட்டார். அது நம்ம மையம் பண்ணிட்டோம். நம்ம ஆண்டு கற்றுக் கொடுக்கிறவர். அதனால அவர் சொன்னாரு, என்னது வந்து என்ன பண்ணுங்க, கற்றுக் கொடுங்க. என் முகம் எப்படி இருக்கும்? ஆமா, மெதுவாக இருக்கும். ஆமா, லகுவா இருக்கும். என் முகத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கப்பா அப்படின்னு. சரி, நம்ம போவோம். அப்ப இந்த அனுபவம் நல்ல கவனிங்க. இந்த ஆவினால ஜலத்தினால பிறகு. அப்ப நம்ம எல்லாரும் பிறந்துட்டோம். யாருடைய வித்து இது? ஆதாமுடைய வித்து. அது அப்படியே பாசாய் நம்முடைய தாய் தந்தைக்கு வந்த அந்த வித்துனாலே நம்ம பிறந்திருக்கிறோம். அந்த அழிவுள்ள வித்து என்பது இந்த சரீரம். ஒரு நாளைக்கு கூட தாங்காது, ஒரு நாளைக்கு கூட தாங்காதையே இந்த சரீரம் அழிந்து போகக்கூடியது. ஆனா வசனம் சொல்றது, என்றென்றைக்கு நிற்கிறதும் அழிவில்லாததுமான எதுவும் பிறக்கணும். அப்ப இங்க மறுபடியும் பிறத்தல் என்பது சத்திய வசனத்துல நம்ம பிறக்க வேண்டியது அவசியம். யாக்கோபு 1:18 சொல்றாரு. யாக்கோபு 1:18 வசனத்துல அவர் சித்தம் கொண்டு நாம் சிருஷ்டிகளின் முதல் பலன்கள் ஆவதற்கு நம்ம சத்திய வசனத்தினால என்ன பண்ணியிருக்கிறாரா? அவர் ஜெனிப்பித்தார் என்று நம்மை பிறப்பித்தார். நம்ம பிறந்துட்டோம், பூமியில பிறந்துட்டோம். இவ்வளவு தூரம் சரீரத்தை உடையவர்களாக நம்ம இருக்கிறோம். ஆனால் ஒரு பரலோக ராஜ்யத்தை அவன் காணணும், அடையணும் அப்படின்னா, அந்த ராஜ்யத்துக்குள்ள அவன் பிரவேசிக்கணும் அப்படின்னா மறுபடியும் பிறக்க வேண்டியது அவசியம். இந்த மறுபடியும் எப்படி அவன் பிறக்கணும் அப்படின்னா, கர்த்தருடைய வசனத்தினாலே அவன் மறுபடியும் பிறக்க வேண்டும். இதைத்தான் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். இதனால உங்களுக்கு என்ன இருக்கிறதா? நிச்சயம். மறுபடியும் ஒருவர் பெறவாவிட்டால் எது இல்லை? நித்திய ஜீவன் இல்லை. ஏன்னா ஆதாம் இழந்து போன நித்திய ஜீவன். ஆதாம் இழந்துட்டாரு நித்திய ஜீவனை. அதை மறந்துடாதீங்க. முந்தின ஆதாம் நித்திய ஜீவனை இழந்தார். ஆனா பிந்தி வந்த ஆதாம், பிந்தி வந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய ஆதாம் எதை உடையவராக வருகிறார் என்றால் நித்திய ஜீவனை உடையவராக வருகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 10:10 வசனம், வேறு ஒன்றுக்கும் வர நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் ஆண்டவர் எதை
கொண்டு வருகிறார் அப்படின்னா நித்திய ஜீவன். யார் இழந்து போனது? ஆமா, முந்தின ஆதாம் இழந்து போனது, பிந்தி வந்த ஆதாம். நம்முடைய ஆண்டுகள் பிந்தி வந்த ஆதாம் என்று உண்டு. ஒரு குழந்தைய வாசிக்கிறோம் 15ஆம் அதிகாரத்துல 45ஆம் வசனத்துல 46ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அடுத்த வருஷம் வாசிங்க. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். இரண்டாவது மனுஷன் வந்தவர், ஆமா, வானத்திலிருந்து வந்த கர்த்தர். I came down from heaven. வானத்திலிருந்து வந்தேன் அப்படின்றாரு. இந்த வானத்திலிருந்து வந்தார் அப்படின்னா அவர் எந்த வித்துனால அவர் சரீரம் உண்டாகல. ஆமா, அழிந்து போகிற வித்துனால அவர் சரீரம் உண்டாகல. யோவான் 1:1 வாசிச்சீங்கன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாக இருந்தது. அப்ப தேவனுடைய வார்த்தை தான் யாரு? வார்த்தை தான் யாரு? தேவன். தேவன் தான் யாரு? வார்த்தை. அப்படிதான் சொல்ற, ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அது எதுவா இருந்ததா? தேவனாக இருந்த வார்த்தை. யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி. அவ எந்த வார்த்தை மாம்சமாயிருச்சு? தேவனுடைய வார்த்தை. அப்ப தேவனுடைய வார்த்தை மாம்சமாய் மாறினார் பாருங்க. அந்த மாறினவருக்கு தான் இயேசு அப்படின்ற பெயர். ஆமென். நம்ம அப்படிதானே? அந்த இயேசுக்குள்ள என்ன இருந்ததா? சத்தியமும் கிருபையும். சத்தியத்தினாலும் கிருபையினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ள என்ன பண்றாரு? ஆமா, அதுக்குள்ள நமக்குள்ள வாசம் போக வேண்டாம். நல்ல கவனிங்க. அவ இழந்து போன நித்திய ஜீவனை, யார் முந்தின ஆதாம் இழந்து போன நித்திய ஜீவனை, பிந்தி வந்த ஆதாம் இவர் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் அந்த நித்திய ஜீவனை நமக்கு கொடுப்பேன் என்று சொன்னார் பாருங்க. அதை வாக்குத்தத்தம். 1 யோவான் 2:25 வாசிக்கிறோம். நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். நித்திய ஜீவனை இழந்தாரு, நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்? பெற்றுக்கொள்ள. நமக்கு அந்த நித்திய ஜீவன் உடையவராக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். சரி, அந்த நித்திய ஜீவனை நீங்களால எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? இயேசு கிறிஸ்து கொண்டு வந்தாரு, அதை எப்படி நீங்களால பெற்றுக்கொள்ள முடியும்? யோவான் 11ஆம் அதிகாரம் 25-26 வசனம். இயேசு மார்த்தாளுக்கு பிரதியுத்தரமாக, சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. பிதாவின் நாமத்தினாலே நாங்கள் செய்கிற கிரியைகள் 11ஆம் அதிகாரம். இயேசு அவனை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன். என்ன விசுவாசிக்கிறது? மரித்தாலும் பிழைப்பான். சொல்லலாமா? அங்க சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும், இந்த உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிற இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் நித்திய ஜீவன். அவங்க மற்றபடி யாருக்கு நித்திய நான் தரல. என்ன விசுவாசிக்கிறதா இயேசு கிறிஸ்துவை? அவர் தான் உயிர்த்தெழுதல், அவர் தான் நித்திய ஜீவன். அப்படின்னா இதை நான் விசுவாசிக்கும் பொழுது, நான் இழந்து போன ஆதாமின் மூலமாக வந்த நான் இழந்து போன இந்த நித்திய ஜீவனை வானத்திலிருந்து வந்த இயேசு கிறிஸ்து மூலமாக நான் பெற்றுக்கொள்கிறேன். இதற்கு காரணம் நான் அவரை விசுவாசிக்கிறேன். இதற்கு நம்ம வேத வாக்கியங்கள் என்ன பண்ணணும்? ஆராய்ந்து பாரு. அதனால உங்களுக்கு என்ன இருக்கிறதா? இப்படி நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட நிறைய எளிமையான சாத்தியங்களை ஆண்டு நமக்கு வைத்திருக்கிறார். ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஓசியாவில் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? எழுதி கொடுத்தேன். வாசிங்க 8வது வசனம், 12ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஓசியா எப்ராயிம் இல்லையா? 12வது வசனம், 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஓசியா, என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். இந்த ஜனங்கள் அதை என்னவா எண்ணினாங்களா? எதை எழுதி கொடுத்தாரா? இந்த வேதத்தை யார் எழுதி கொடுத்தது?
இல்லையா? ஒரு எந்த மனுஷனும் சுயமா இதெல்லாம் பண்ணல. ஆமா, இது யாரையும் எழுதுனது? தேவனே எழுதின வார்த்தை. இல்ல மோசை கூப்பிட்டாரு மேல வார்த்தை அப்படின்னு 40 நாள் மேல இருந்தாரு. அப்படி மேல இருந்த போது தேவனுடைய விரலை கொண்டு என்ன பண்ணார்? தேவர் எழுதி கொடுத்தார். எத்தனை கற்பனைகள், எத்தனை கட்டளை? 10 கட்டளைகள் கொடுத்தார். அந்த 10 கட்டளைகள்ல எத்தனை பிரமாணம்? 613 பிரமாணங்கள். அந்த 613 பிரமாணங்கள்ல எத்தனை சட்டங்கள்? 4000 சட்ட திட்டங்களை ஆண்டவருக்கு வேதத்தில் வைத்திருக்கிறார். ஆமே 10 இருந்து 613 4000 மாற்றி எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பதை தெளிவாய் ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்கள். ஏன்னா இதை யார் எழுதுனது? இந்த வேதத்தை எழுதுனது யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஏன்னா தேவனுடைய விரல் இதை என்ன பண்ணிச்சான்? தேவனுடைய விரல் என்பது யாரை குறிக்கும்? பரிசுத்த ஆவியானவரை குறிக்கும். அப்ப தேவனுடைய விரலினாலே இயேசு கிறிஸ்துவை ஓட்டினார், விசுவாசிகளை ஓட்டினார். அப்ப தேவனுடைய விரலை கொண்டு இந்த வேத வாக்கியங்கள் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த வேத வாக்கியத்தை நம்ம மறந்து போகாம இரவும் பகலும் இதை தியானிக்கிறவர்களாக நம்ம மாறுகிறோம். ஆமே நல்ல ஒரு வாய்ப்புக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அது ரொம்ப பேச மாட்டேன், சரியா? ஏதோ கொஞ்சம் பைபிள் காலேஜ் பத்தி சொல்லுவாங்க, என்ன பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். சரி, இதுக்கு மேல உங்களுக்கு போர் அடிக்கலாம். அப்படியே நம்ம பேசிக்கிட்டே போகலாம். அப்படியே நான் என்ன பண்ணிடலாம், ஜென்ம சர்வீஸ் கூட நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 4 சரி இருக்கு, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம், சரியா? கவனிங்க, ஆண்டவருடைய பெரிய கிருபை. நான் ஒருவேளை நீங்களும் அப்படி இருந்திருக்கலாம், ஒரு இந்து ஃபேமிலியில நீங்க பிறந்திருக்கலாம். எங்க வீட்டுல எங்க அம்மாவோ எங்க தாத்தாவோ யாரும் கிறிஸ்தவங்க கிடையாது. வாலிபத்துல நான் மாத்திரம் தான் ரட்சிக்கப்பட்டேன். அதுவும் ரட்சிப்பதற்கான எந்த சூழ்நிலையும் இல்லை. எங்க ஊர்ல சுவிசேஷம் சொல்ல வந்த ஊழியர்காரங்களை அடிச்சு அவங்க துரத்திட்டாங்க. அவங்க மத்தியில் கொண்டு வந்த அந்த சின்ன காரியங்களை கேட்டு கேட்டு என்னை குறித்த தேவனுக்கு ஆண்டவர் வைத்திருந்தபடினாலே இப்ப நல்ல ஆவிக்குரிய ஊழியர்களை கத்து எனக்கு வைத்திருந்தார். அதனாலதான் இவ்வளவு தூரம் வந்து இருப்பதற்கு ஆண்டவர் எனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கிறார். ஒரு ஆவிக்குரிய கல்பனை உண்டு. எனக்கு வேதத்தை போதித்து கொடுத்த ஒரு நல்ல ஒரு வயசுமாளர் எனக்கு உண்டு. 2 பேரும் மறைச்சிட்டாங்க, 2 பேரும் இல்லை. ஒரு 2003 மறைத்தார், ஒரு 2004 மறைத்திருக்கார். அதாவது கழுது தன் கூட்டை கலைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கலைக்கப்பட்ட ஆளுங்க. எங்க போறதுன்னு தெரியாது எனக்கு. எந்த ஊழியர்னாலே எனக்கு தெரியாது. தெரியாதுன்னா என்னன்னா, நான் அப்படி பழகல. நான் இது வரைக்கும் எந்த பாசஸ் மீட்டிங்க நான் போனதே இல்லை. அங்க இருக்கிற தாம்பரத்தில் இருக்கிற ஒரு பாசஸ் மீட்டிங் போவேன். அது நம்ம பைபிள் ஸ்கூல் டீச்சரா வருவாங்க, வயதான பால்காணியர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க அதுல இருக்கிறதுனால தமிழ் மாஸ்டர் வரீங்களா அப்படின்வாங்க. அவங்க இல்லாத நான் போவேன். மற்றபடி நான் போறது இல்லைன்னா போக கூடாதுன்னு இல்லை. எனக்கு வாரதோறும் கிளாஸ் இருக்கிறதுனால நான் கலந்து கொள்ள முடியாது. வேடனம் அந்த ப்ரேயர் இருக்கும், வேடனம் டே காலேஜ் இருக்கும். அதனால நான் போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நிறைய ஊழியர்களே எனக்கு தெரியவும் தெரியாது. அந்த தெரியவும் தெரியாதுன்னா தெரிந்து கொள்வதற்கான சூழ்நிலைகள் இல்லை. நான் அப்படியே அவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக ஊழியத்துக்கு நான் வந்துட்டேன். அதனால அப்பா அம்மா ரட்சிக்கப்பட்டவங்க இல்லை, நான் தான் ரட்சிக்கப்பட்ட ஆளு. அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த இந்து ஃபேமிலியில இருந்து விசேஷமா ஒரு நல்ல ஒரு வைராக்கியமான ஒரு இந்துல இருந்த நாங்க. என் அப்பா கொஞ்சம் பூசாரியா இருந்த மனுஷன். பூசாரினா ரொம்ப பெரிய பூசாரி அப்படிலாம் இல்லை. ஸோ அந்த குலதெய்வங்கள்லாம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியானாங்க. கடைசியில் குலதெய்வமே என்னால் வந்து ஆட ஆரம்பிச்சது. நான் ஊருக்கு ரொம்ப என்ன சொல்றது, இப்ப யாராவது பார்த்து பாஸ்டர் வயிறு வலிக்குதுன்னு சொன்னா பாசிட்டிவ் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி நேரம் வயிறு வலியான தலைவலியாலும் நேரம் வந்து என் பேர் சீனிவாசன் நேரம் வந்து கேட்பாங்க, எங்க சீனி இல்லையா அப்படின்னு வந்து அப்பவே எனக்கு அதிகம். என்ன ஏன் சீனி இல்லையான்னு என்னன்னா, சாமி வரணும்னா அந்த நேரத்துல பச்சை தண்ணி தூக்கி தலைமுறை ஊத்துனாங்க, அந்த குளிர்லயே ஆட ஆரம்பிக்கும். சரியா? இப்படி எல்லாம் இருக்கும். சோ இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துல இருந்த என்ன ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு வாலிப நாட்கள்ல ஆண்டவர் என்னை பிரித்தெடுத்தார். பிரித்தெடுத்த பிறகு தீராத ஒரு வாஞ்சை இந்த வேதத்துக்கு மேல. ஏன்னா எங்க வீட்டுல பைபிளை பார்த்ததே இல்லை. நாங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு காரணம் எங்க அம்மா.
எங்க அம்மா என்ன காரணம்னா, அம்மா சிக்கானாங்க. ஒரு 20 வருடமாய் அவங்க போராடினாங்க. வியாதியிலிருந்து, பலவீனத்திலிருந்து என் ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். அது நிமித்தம் நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு அப்போ நானும் அம்மா தான் ஏற்றுக்கிட்டோம். ஏன்னா அவ்வளோ சின்ன அப்பெல்லாம் ஒன்றும் அப்படியே யாருக்குள்ளே வந்து ஜோ பண்ணாங்க, நீங்க ஜோ பண்ணுங்க, நான் அப்படி ஓடணும் இல்லையா, கொஞ்சம் வாங்கல அப்படி இல்லைங்களேன் அப்படின்னுவாங்க. இல்ல சார் நீங்க பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஓரம் பண்ணிப்பாங்க. தேவன் மகிமுண்டாகட்டும். அப்படி செவித்து அம்மாவுக்கு ஒரு விடுதலை கிடைத்தது நிமித்தம் நானும் அதுல ரொம்ப தீவிரமா அப்படி இந்த வேதத்தை ஆரம்பத்திலேயே என்னுடைய ஊழியக்காரு ஒரு பைபிள் முழு பைபிளை கொடுத்து இதை படிக்கப்பா, இதை படி அப்படின்னு சொல்லி படின்னு சொல்லி நீங்க நம்புவீங்களோ இல்லை இருந்தாலும் போய் பேசலாம் அப்படின்னு நினைக்க கூடாது. நான் இல்ல இந்த காரியங்களை நான் போய் சொல்லவே கூடாது, போய் பேசவே கூடாது. ஒரு நாளைக்கு 150 அதிகாரங்கள் அப்படி அந்த வாலிப நாட்கள்ல வேற எனக்கு அது வேற ஒன்றும் இல்லை. இப்ப இருக்கிற சினிமா தேட்டர் அப்ப இருக்கிற நமக்கு என்ன இருக்கிறது பொழுதுபோக்கு. நம்ம இருக்கிற ஒரு பட்டியலான கிராமம், அந்த கிராமத்துல பொழுதுபோக்குன்னு ஒண்ணும் கிடையாது. பொழுதுபோக்கு அப்படின்னா ஏரியா மேல போகணும், இல்லை எங்கேயாவது அப்படி மாடு மேய்க்கணும், ஆடு மேய்க்கணும் தான் பொழுதுபோக்கு. நமக்கு வேற வழியே இல்லை. அவங்க வேதத்தை அதிகமாய் படிக்க ஆரம்பித்த தேவனுடைய நடத்தலின்படி அவனுடைய கிருபையில ஒரு +2 கூட முடிச்சுக்கிட்டேன். +2 முடிக்கிற நாட்டில் தான் ஆண்டு ஏற்றுக்கொண்டேன். +2 முடிச்சுட்டு நான் நேரா ஒரு கம்ப்யூட்டர் இதுல போஸ்ட் கிராஜுவேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சொல்லிட்டு ஒரு இந்த கோர்ஸ் இருந்தது. அது 2 வருஷமா படிச்சுட்டு நேரா பள்ளிக்கரணையில இருக்கிறதால இன்டிமேஷன் போர்ட் கம்பெனில ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜரா அவர் அதெல்லாம் கூட தெரியாது. எந்த மேனேஜர்ல அசிஸ்டன்ட் ஒன்றும் என்ன சொல்லுவார், சின்ன பையனை கொண்டு போய் விட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. 3 மாதம் தான். அதுக்கப்புறமா அதுல ரொம்ப நம்ம ஊர் மொழி சொல்லணும்னா முக போட்ட முடியல. அதுக்கப்புறம் ஏன்னா கல்ச்சர் நம்மளை ரொம்ப அழகா நியமித்து வெளியில கொண்டு வந்தார். என்ன செய்யறதுன்னே தெரியாம நேரம் என்ன ரசிப்பு நடத்தினேன். எங்க ஐயா போய் கேட்டேன், ஐயா நான் பைபிள் ஸ்கூல் படிக்கிறேன், எனக்கு எப்படி அந்த எண்ணம் வந்தது, எப்படி அந்த காட்டு வந்தது அப்படிலாம் தெரியாது. நேரம் அவங்க கௌரி வாக்கத்துல இருந்தாங்க. கம்பெனி விட்டுட்டு நேர கௌரி வாக்கம் போனேன். பள்ளிக்காரன் கௌரி வாக்கம் போனேன். ஐயா இருந்தாங்க. ஐயா நான் பைபிள் ஸ்கூல் போனேன். அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். தேவைப்பா நான் செஞ்ச ஊழியத்துல ஒரு 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 ஆத்மா இப்படி இருக்குது அப்படின்னு சந்தோஷம். நேரம் கொண்டு வந்து எனக்கு வேதத்தை கற்றுக் கொடுத்த ஜான் பால்ராஜ் அப்படின்னு சொன்ன ஒரு ஆவிக்குரிய தகவல்கிட்ட விட்டாங்க. அப்ப அங்கே இருந்து அவங்க தாமதத்தில் இருந்தாங்க. அங்கே இருந்து டெய்லி வில்லிமாக்கம் 2 வருடம் போயிட்டு படிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் போக முடியல, அங்கே ஸ்டே பண்ணி படிக்க ஆரம்பிச்சு 2 வருஷம் அங்க ஸ்டே பண்ணி படிக்க வைத்தேன். அதுக்கப்புறம் எங்க ஐயா அரியன் அவங்க கிரேஸ் பைபிள் காலேஜுக்கு என்ன அனுப்புனாங்க. அங்க ஒரு 3 வருஷம் 5 ஆண்டுகள் இந்த இறையை முடிக்கவும், பிறகு அது முடித்து வந்த பிறகு ஊழியத்திற்கு வந்த பிறகு ஒரு 2018 ஆமா இந்த கொரோனா பீரியட் எல்லாம் இருந்ததுல, அப்போ அவனுடைய பெரிய இறக்கம் டாக்டரேட் முடிக்க உதவி செய்தார். அந்த டாக்டரேட் கூட சிஸ்டமேட்டிக் தியாலஜி என்றதான ஆராய்ந்து அவர்கள் எடுக்க ஒரு 10 தியாலஜி பத்தி எழுத அழைத்தல் பண்ணினாங்க. அதுக்கப்புறம் அது கொடுத்தாங்க. லாஸ்ட் மந்த் அதான் இதே வருஷத்துல ஏப்ரல் மேல திருவாங்கூர் அட்வென்டிஸ்ட் சர்ச்சில் ஒரு கிராஜுவேஷன் வரைக்கும் ஒரு 95 பிள்ளைகள் கிராஜுவேட் பண்ணாங்க, பைபிள் ஸ்கூல் பண்ணாங்க. அது முடித்த பிறகு இந்த பைபிள் காலேஜினுடைய இதாக ஒரு பிஷப்பாக ஒரு ஆர்டினேஷன் பண்ணிய பாயிலுக்கு வந்ததுனால பண்ணி இவ்வளவாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு அங்கு அனுகிரகம் பண்ணியிருக்கிறார். எங்க இருந்து அப்படின்னா வேதத்தை அறியாத குடும்பத்திலிருந்து கற்றுக்கொள்வது. அதுக்காக தான் இவ்வளவு நான் சொல்றேன். அப்ப இதை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா என்ன அப்படின்னு இல்ல, மாறாக இந்த வேதத்து மேல ஒரு விருப்பம், ஒரு வாஞ்சை இருந்த மாத்திரம்தான் இதை நம்ம என்ன பண்ண முடியும், கற்றுக்கொள்ள முடியும். அப்படியே பைபிள் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்த உடனே 2001ல நான் டெல்லியிலிருந்து வந்த உடனே அடுத்த 2 வருஷத்துல எங்க ஐயா இறந்துட்டாங்க. என்ன செய்யறதுன்னே தெரியல, என்ன குழப்பம், என்ன பண்றது. ஏன்னா எங்க ஐயா தான் எனக்கு உலகம், எங்க ஐயா தான் எங்க அப்பா அம்மா தான், அப்புறம் அவங்கதான் எனக்கு அப்பா, அவங்கதான் எல்லாம், அவங்கதான். அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து, அவங்களுடைய ஜீவியத்தை பார்த்து ரட்சிக்கப்பட்டவர்கள் அநேகர். அவரு ஒரு பெரிய பைபிள் ஸ்காலர். அவங்க
அப்படி இருந்தாங்க. அவரோடு கூட இருந்து கர்த்தர் ஊழியம் செய்யும்போது இறந்துட்டாங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு 2 ஆண்டுகள் அமைதியாய் கர்த்தருடைய சமூகத்தில் திருமணம் ஆயிடுச்சு. இருந்த நாள்ல திருமணம் ஆயிடுச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியாத போது ஜெபித்தோம். கர்த்தர் வாசலை திறந்தார். ஊழியர்களுக்கு முதல் பைபிள் ஸ்கூல் நடத்துவதற்கு தான் கர்த்தர் வாய்ப்புகளை திறந்தார். அந்த நாள்ல இருந்து இந்நாள் வரைக்கும் 2001 இருந்து இந்த வேதத்தை போதிக்கிற ஒரு ஊழியத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். தொடர்ந்து ஊழியத்தை செஞ்சுட்டு வர்றேன். எங்க ஐயா இறந்த பிறகு சூழ்நிலை எல்லாம் மாறி போயிருச்சு. ஏன்னா ஒரு சூழ்நிலை மாறணும் இல்லை. அதுக்கப்புறம் நான் வெளியில வந்துட்டேன் இல்லை. ஸோ ரொம்ப வெளியில போய் நீங்க ஊழியம் செஞ்சுக்கீங்க அப்படின்னு சொன்னதுனால நான் வெளியில வந்து 2007 இருந்து இந்த ரெகோபோத் பைபிள் இன்ஸ்டிடியூட்டை இதுவரை ஆண்டவர் 18 ஆண்டுகளாக கிருபையா நடத்தி வருகிறார். இதை நடத்தி வந்த அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு தனிய ஊழியமாகவும் சபைகளிலே ஆயர்களாக, வட்டார ஆயர்களாக, எவாஞ்சலிஸ்டுகளாக, ஊழியர்களாக இன்னைக்கு 200க்கு மேற்பட்ட கர்த்தருடைய ஊழியர்கள் இந்த பயிற்சிகளை படிச்சு கர்த்தர் ஊழியம் செய்து வருகிறார்கள். பெரிய சந்தோஷம். மத்தியில இப்படி வந்து இந்த நிலையில் தற்செயலா அதான் பாசிட்டிவ் பேசியிருந்தார். தற்செயலாய் நடந்ததுன்னு ஒரு பக்கம் நினைக்குவா, இல்ல தேவனுடைய திட்டம் அப்படின்னு நினைக்குவா. ஏன்னா ஐயா வந்து லைன்ல வந்தாங்க. அப்புறம் பாஸ்டரோட பேசணும், எங்க வந்து படிக்கலான்னு கேட்கும் போது ஒரு பிரச்சனை, நீங்க ரொம்ப தூரம் வரணும், தேவாலயம் தாமரத்தில் இருக்குது, நீங்க அவ்வளவு தூரம் வரணுமே அப்படின்னு. அப்ப ஒரு வார்த்தை கேட்டாங்க, 4 பிள்ளைகளை சேர்த்தா நீங்க வருவீங்களா அப்படின்னு. நான் சொன்ன பாஸ்டர் வீட்டுக்கு வாங்க, நான் நேரடியாக பேசலாம் சொல்லி போன 2 வாரத்துக்கு முன்னாடி பாஸ்டர் வீட்டுக்கு வந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். வீட்டுக்கு வந்து காரியங்களை பேசணும். அதுல இருந்து தொடர்ச்சியா அவங்க ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். சும்மா கேட்பாங்க, போயிடுவாங்க. ஆனா பாஸ்டர் அவங்க ஃபாலோ பண்ணி எல்லா காரியத்தையும் ஒழுங்குக்கிரமமா செஞ்சிருக்கிறாங்க. மிகுந்த சந்தோஷம். உங்க வாஞ்சைகள், விருப்பங்களை அந்த நிறைவேற்றுவது பாஸ்டர் மூலமா அந்த காரியங்களை செய்வார். பாஸ்டர் கேட்டுட்டாங்க. எவ்ரி டியூஸ்டே, எவ்ரி செவ்வாய்க்கிழமை ஈவினிங் 6:30 to 8:30 கிளாஸ் நடக்கும். அதுபடி மாஸ்டர் காரியங்களை சொல்லுவாங்க. நான் கிளாஸ் வரும்பொழுது உங்களுடைய என்னென்ன சப்ஜெக்ட், அதாவது ஆக்சுவலி இது 3 வருட கோர்ஸ், 3 வருட வேதாந்தத்தை நம்ம படிக்கணும். இந்த 3 வருடத்துல 4 மாதத்துக்கு ஒரு செமஸ்டர் அப்படின்னு முடியும். 4 மாசம் 4 மாசம் 4 மாசம், ஒரு வருஷத்துக்கு 3 செமஸ்டர் முடியும். அந்த 3 செமஸ்டர்ல விசேஷமா ஒரு 4 மாசத்துல ஒரு 2 பாடம் நம்ம முடிச்சிருவோம். 4 மாசத்துல 2 பாடம் அப்படின்னா அப்புறம் 2 பாடம் 6 பாடம். இப்படி 3 வருஷமா நீங்க படிக்க அப்படின்னா, ஏன்னா நம்ம ஒரு நாள்ங்கிறதுனாலதான் இது. டெய்லி அப்படின்னீங்கன்னா ஒரு வருஷத்துல 42 பாடங்களை நம்ம படிப்பதுக்கு ஏதுவா இருக்கும். சூழ்நிலைகளை கருதி நம்ம வீக்லி ஒன்ஸ் அப்படின்றதுனால நம்ம வரும்போது பார்த்துக்கலாம். முதல்ல நம்ம ஆரம்பத்துல இருந்து நம்ம ஆரம்பிக்கிறதுனால ஃபர்ஸ்ட் வேதத்தில் உள்ள காரியங்களை நம்ம படிச்சுட்டு திருப்பி வெளியில உள்ள காரியங்களை படிப்பதற்கு ஏதுவாக இருக்கு. அதனால வருகிற நாட்கள் இருந்து ஆண்டவருடைய கிருபையின்படி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இங்க பைபிள் ஸ்கூல் நடக்கும். அது மாஸ்டர் சபையில சொல்லுவாங்க. உங்களுக்கு மற்ற டீட்டெயில் எல்லாம் அவங்க சொல்லுவாங்க. பாட சம்பந்தப்பட்ட காரியங்களை நான் கிளாஸ் வருவோம். நான் உங்களுக்கு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். நம்ம எப்படி நீங்க ஒரு 2-3 கிளாஸ் வாங்கினா உங்களுக்கு அந்த ஐடியா வந்துடும். ஸோ என்ன படிக்கிறோம், என்ன எடுக்கிறோம் அப்படின்றது 3 ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுக்கு கிராஜுவேஷன் உங்களுக்கு கொடுக்கப்படும். நல்ல மேல நம்ம வாசிக்கும் போல செயின்ட் ஆண்டர்சன் தியாலஜிக்கல் செமினாரி, காலேஜ் செமினாரி, யூஎஸ்ஏ சொல்லி ஒரு 10 காலேஜ் யூனிவர்சிட்டியோடு கூட பைபிள் காலேஜ் இன்ஸ்டிடியூட் அப்ளிகேட் ஆகிருக்குது. நம்ம இஸ்லாமியில பாப்புலர் யூனிவர்சிட்டியோடு கூட, டேஸ்டியோடு கூட நிறைய காலேஜோடு கூட இருக்கிறது. இதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது நம்முடைய ஐயா பிஷப் ஐயாவும் தான். அவருடைய கிருபை 2012 இருந்து எனக்கும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டு. ஃபேமிலியா ரிலேஷன்ஷிப் நாங்கள் வருவது உண்டு. இங்க ஒரு 4 ஆண்டுகளாக அவங்க வீட்லயே ஒரு பைபிள் ஸ்டடி எடுத்திருந்தேன். அவங்க வீட்லயே எவ்ரி ஃபர்ஸ்ட் சண்டே அங்க பைபிள் ஸ்டடி நடக்கும். அங்க உள்ள நிறைய பிள்ளைங்க, 4 பிள்ளைங்க வருவாங்க, மறுவசத்தை கேட்டுருக்காங்க. இதனால எங்களுக்கு ரொம்ப ஐக்கியம் ஏற்பட்டது. ரொம்ப அன்பா நாங்கள் அவங்க இருக்கோம். அவங்களுடைய சபை பிரிட்டானியாவில் இருக்குது. ஸோ நாங்கள் எல்லாம் சேர்ந்துதான் இந்த ஊழியர்களை செய்து கொண்டு வருகிறோம். அதனால நீங்க
இது ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப விருப்பமா நீங்க வேதத்தை படித்துக் கொள்ளும் பொழுது நிறைய காரியங்களை, அதிகமான காரியங்களை நாம் கற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். காரணம், இனி வருகிற நாட்களில் கர்த்தர் சொல்றாரு, ஆமோஸ் புஸ்தகத்துல சொல்லுங்க 8:9 சொல்லுவாரு, ஆகாரத்தினால ஏற்பட்ட பஞ்சமும் இல்ல, தண்ணீரால் ஏற்படுகிறது பஞ்சமும் தாகமும் அல்ல, வேதம் கிடைக்கக்கூடாத ஒரு பஞ்சத்தை உங்களுக்குள்ள அனுப்புவேன். நீங்க இங்க இருந்து இந்த சமுத்திரத்தை ஓரத்துல அந்த சமுத்திரம் வரைக்கும் தேடினாலும் எது கிடைக்காதான்? ஆமா, வசனம் கிடைக்காது. அது இன்னும் இந்த நாட்களில் இருக்கிறது, அது சபைகளிலேயே இருக்குது. நீங்க சபைகளில் பாத்தீங்கன்னா 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் நம்ம பிரசங்கம் பண்ணல, ஜஸ்ட் உங்களுக்கு சொல்றேன். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் நீங்க வாசிப்பீங்களா? ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்க என்ன இல்லையா இருக்கும்? ஆமா, தங்கள் செவிகளில் செவிச்சனம் உள்ளவர்களாகி தங்கள் இச்சைகளுக்கு ஏற்ப தொல்லாத போதனைகளை சேர்த்து கொண்டு கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும். இது என்ன காலம்? கட்டுக்கதை. அதாவது நம்ம பிரசங்கம் பண்ணாது, இது நல்லா இருக்குது மாஸ்டர், அதெல்லாம் என்ன பிரசங்கம், ஐயோ ரொம்ப சிரிச்சேன், அதுதான் என்ன, எதை குறிச்சு சிரிச்ச, நல்லா இருக்குது, ஐயோ வயிறு வலிச்சிருச்சு மாஸ்டர், இப்படியேதான் சொல்லுவாங்களே தவிர என்னமா பிரசங்கம் பண்ண கடையை சொல்லி சொல்லாது. அது தெரிந்து சிரிச்ச, நல்லா இருந்து, ஜாலியா இருந்தது, அழகா பேசினார். அது என்னமா பேசினாரு அது சொல்லவே முடியாது. எங்க சொல்லுவேன்? அது இருந்தாதான் நீ சொல்லுவேன். எந்த கதையை நீ சொல்றீங்க, நான் மறுபடி சொல்லுவோம். சரி, கால்மணி செல்லாது வசனத்தை, ஏன்னா தேவனுடைய வசனத்தை ஆசாரியர்களுடைய உதவிகளை கற்று எழுதுகிற காலம். வேதத்தை சேர்ந்து கற்றுக்கொள்ளுவோம். இனி வருகிற நாட்களை கற்று நாம் மகிமையான ஊழியத்தை செய்ய கற்று அழைத்தல் பண்ணுவோம். இப்படி என்னை வரவழைத்து ஊழியர் மத்தியிலே மத்தியிலே கண்டுபிடித்த பாஸ்டர் சந்திரகாந்த் அவங்களுக்கும் டீம் அவங்களுக்கும் தாயார் அம்மாவுக்காக நான் ஸ்தோத்திரித்த நன்றி செலுத்திய கற்றுடைய ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. வார்த்தையோடு கூட உயிருள்ள அவருடைய சாட்சியோடு கூட 3 காரியங்களை நம்ம மத்தியிலே பார்த்து கொண்டிருக்கிறார். இதை கொடுத்து அமர்ந்ததான நாங்கள் ஊழியத்துக்கு சார்பாகவும் வெளியிலே ஏற்புரை வழங்குகிற இந்த அகாடமி டிரெக்டர் நண்பர்கள் அறிவிக்கிறேன். அதை தொடர்ந்து நமக்கு மீடியா டைரக்டர் பிரபு அவர்கள் வந்து நன்றி உரையையும், அதை தொடர்ந்து மத்திய ஜெப ஒருங்கிணைப்பாளர் டெகோரா பாதுரை அம்மா அவர்கள் வந்து முடிவு ஜெபத்தை ஜெபிக்க ஐயா அவர்கள் ஆசீர்வாதத்தோடு இந்த குழுவியானது சந்தோஷம். அருமையான மாலை வேளையில வேதத்தை கற்றுக்கொள்ள முடியாத காரியத்துல சபையா இணைந்து உற்சாகமாக ரொம்ப சந்தோஷம். கர்த்தராமே கூடிய ஆசீர்வதித்து இந்த துவக்க நாளை உங்களுக்கு ஆசீர்வாத நாளை ஆக்கி கொடுத்துக்கிறார். அருமையான மோதவரையா அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தை காலத்தில் அறிவிச்சுக்கிறேன். நான் ஐயா பேசுறப்பே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பெஸ்ட் விஷயங்களாக உண்மையிலே அந்த கேட்குள்ளே இருந்துச்சு. அனைவரும் வார்த்தையோட ஆழத்தை நோக்கி ஆழம் கொடுக்குற மாதிரி கருத்தை பேசிக்கொண்டே இருக்கலாம். அனைவரும் எல்லாம் ஐயா வந்து ஒரு கோரத்தை கொடுத்தார். தீவிர வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அகப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேர்ந்தவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுந்தவனாகவும் அவைகள் உபதேசத்திற்கும் கழிவுகளுக்கும் நீதியை படிப்பிக்கிறதுக்கும் பிரயோஜனங்களாக இருக்கிறது. அவையா வேதத்தை கேட்கும்படி வேதத்தை கற்றுக்கொள்ளும்படி வரக்கூடிய ஜனங்களை ஒரு ஜனத்தை கருத்தை எழுதுறாருன்னா கடைசி கர்த்தர் அடிக்கிற அறிவு வரலாறு நம்ம கடவுள் யாரும் சொல்லி யாரும் நம்ம கற்றுக்கொள்ள நம்ம கடவுள் சரியா தெரியும். அந்த சராசரி ஆலோசனை ராஜா தொழுகுள்ளதும் அவரை அறிகிற அறிவுரை வளர்றதுக்காக இந்த பயிர் வேதாள கல்லூரியை கர்த்தர் அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்துக்கிறார். தயவு செய்து யாரும் முடியாது. ஏன்னா நிறைய பயிர் காலேஜ் நடக்குது. ஆனா ஐயா பேசுற வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தைகளும்
அப்படியே விஷயம் அப்படியே உள்ள அப்படியே நான் ஃபுல்லா எடுத்தேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10-22 வருஷம் நான் பேசுறேன். எல்லாம் அப்படியே நோட் பண்ணி எடுத்தேன். அப்படியே 22 வருஷம் ஆழ்வானது ஒரு சில வார்த்தைகளுக்கு இடத்தை நீட்டா இருந்துச்சு. அப்படியா எனக்கு ஐயாவுக்கு போதும் இல்லை பண்ணிக்கலாம். அந்த வேத 3 நாள் புதுசா அப்படியா அந்த வார்த்தைகளை நம்ம கற்றுக்கொள்றப்ப இன்னும் நம்ம கற்றுக்காக வைராக்கியமா எழுப்ப முடியும். அதனால தயவுசெய்து இன்னைக்கு வர ரெஸ்டர் ஓட்டு நீங்க சொல்லுங்க. தயவுசெய்து சபையா எல்லோரும் நீங்க கலந்து கொடுங்க. அப்படியா வேதத்தை புரிச்சு பார்க்கல அப்படியா மற்றவங்க வேதத்தை குறிச்சு அறிவியல் வளரணும். அது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு மகாபெரிய ஒரு பாக்கியம். கர்த்தர் வேதத்தை கற்றுக்கொள்ளணும். வேதத்தோட அதிசயங்கள் காரணம் கர்த்தர் கண்கள் திறந்து கொள்வார். அலையா அது சொல்ற பட்ச பிரமாணங்கள் 513 கட்டளைகள் 4000 பட்ச எவ்வளவு காரியம் நம்ம கற்றுக்கொள்ளலாம். அலையா இந்த வார்த்தையை நம்ம கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு இன்னைக்கு அனுக்கிரமா இருக்கிறார். விசேஷமா இருக்கு. நம்ம சொல்றாங்க குடும்ப புரிமாசி கர்த்தருங்க நமக்கு சேர்த்துக்கிறார். அப்பாவா இருக்கா சரி அப்பாவோட தரிசனத்தை நிறைவேற்றிருக்கிறார். ஸோ கிடைச்ச நல்ல வாய்ப்பு நல்ல வேண்டாம். இனிமேலே தூரத்துல வந்து அவருக்கு உற்சாகமான வார்த்தைகளை மாத்திரமல்ல கர்த்தருடைய வார்த்தை அனுப்பி ஜீவ வார்த்தை வேத வாக்கியங்கள் ஆராய்வார்கள் இருக்கிறவங்களுக்கு நித்திய ஜீவன் சொல்றேன். அலையா எப்படி 4:12 சொல்றீங்களா தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் வார்த்தை. அலையா ஈடுபடும் கருப்புல எந்த படையத்தில் கருக்காது ஆத்மா கருக்கு உருவ குத்துக்குதாய் இறுதி வெளியே யோசனை வார்த்தை இருக்கிறதாய் இருக்கு. அவர் பார்வைக்கு பயமான சிருஷ்டி ஒன்றுமில்லை அனைத்து வெளியேறமாகி அருமையான வார்த்தையை நம்ம கேட்கக்கூடிய திரும்ப செய்தால் தொடர்ந்து உற்சாகமாக ஐயா தொடர்ந்து கற்றுக்கொள்ள ஆவலா இருக்கும். கிடைச்சது ஒரு பெரிய கிஃப்ட் இல்லை. நாளைக்கே நம்ம கிளாஸ் வச்சிருக்கீங்க ஆரம்பிச்சப்போ சந்தோஷம் நினைச்சோம் கற்றுக்கணும். எங்களை பார்த்தோம் நல்ல டெவலப் நல்ல டெவலப் ஆகிற மாதிரி எனக்கு தோணுச்சு. கற்றுக்காக ஆசீர்வாதாக அதுக்கு ஒவ்வொரு ஜனங்கள் ஆரோக்கிய நாமத்தை வார்த்தை ஆசை